ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு இதை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பவுடராக நம்ம திரித்து எடுத்தாச்சுன்னு. அது மாதிரி தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரான டேஸ்ட்டு தரும். அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகாய் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பியூரி அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். சிக்கன் எல்லாமே 50% வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எல்லாமே 50% சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பர் மசாலா தூள் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணால் மல்லி தழை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் சிக்கன் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.